நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவின் வல்லமை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பேசுகிறது, நாம் என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியமானு கேட்டால் ஆமாம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தையோ ஜீவனையோ கொண்டு வருவதாக இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறபடினால நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகம் பேசுங்கள் அப்படின்ற வார்த்தை வந்துருந்துச்சு. ஆங்கிலத்தில் இது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் பிரியப்படுகிறவர்கள்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் லவ் டு டாக், பேச பிரியப்படுகிறவர்கள், பேச பிரியப்படுங்கன்னு போட்டிருக்குது, முற்போக்காக போட்டிருக்குது. ஏன்னா மரணமும் ஜீவன் எங்கே இருக்குது? நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறபடினால அதிகமாக என்ன செய்யுங்க, பேசுங்க. ஆனால் என்ன பேசுங்க? ஜீவனை பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை தான் என்ன செய்ய போகிறீங்க, புசிக்க போகிறீர்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வாழ்க்கையில் பெருக்க வேணுமா, உயர்வு வேணுமா, முன்னேற்றம் வேண்டுமென்றால் இதுதான் சிறந்த வழி. பேசி தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறோம். கண்டிப்பாக கர்த்தர் வார்த்தை என்ன செய்யணும், பேசணும். என்ன வேண்டுமோ அதற்குரிய வார்த்தைகளை பேசி தான் நாம் என்ன செய்கிறோம், பெருக்கத்தை பார்க்க போகிறோம். அங்கே மேலே அதே அதிகாரத்தில் முந்தின வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 18 20வது வசனம், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். வாயின் பலனால் வயிறு நிரம்பும். எந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்களோ அதைத்தான் என்ன செய்ய போகிறீங்க, அந்த அளவுக்கு தான் நீங்கள் நிரம்ப போகிறீங்க, அதைத்தான் நீங்கள் புசிக்க போகிறீர்கள். அந்த விளைவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கே போட்டிருக்கு, அவன் உதடுகளின் விளைவினால். பெருக்க எங்கே இருக்குன்னு கேட்டால் பேசுகிறதுலாம் இருக்குப்பாங்க. அதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். அங்கே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. மனுஷன் பாவத்தில் விழுந்ததுக்கப்புறம் பாதிப்பு எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நாவில் வந்துச்சு பாருங்கள். அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. இப்போ அங்கே தொடர்ந்து போட்டு 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அதனாலே 9ஆம் வசனம், அதனாலே அதாவது நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. இங்கே இன்னொரு சத்தியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். போன வாரம் என்ன சத்தியத்தை பார்த்தோம்? நாம் பேசுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். நாவு பேசுகிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு அவயம் மாத்திரம் கிடையாது. சொல் எங்கே பிறக்குது கேட்டால் நம்முடைய நாவில் தான் பிறக்குது. நல்லது தான். தொடர்பு கொள்வதற்காக மாத்திரம் நாவு கிடையாது. வாங்க, நல்லா இருக்கீங்களா, போங்க, சாப்பிட்டீங்களா, இதுக்காக மாத்திரம் நாவு கிடையாது. அங்கே போட்டிருக்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்தையோ ஜீவனையோ கட்டவிழ்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற அவயம்தான் நாவு. ஆசீர்வாதத்தையோ சாபத்தையோ கட்டவிழ்க்கிற அவயம்தான் நாவு. ஒன்று நம்ம வாழ்க்கையில், அப்படி இல்லைன்னா மற்றவங்க வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதத்தையோ அல்லது சாபத்தையோ கட்டவிழ்க்கிற ஒரு அவயம்தான் நாவு. நம்முடைய பிள்ளையின் வாழ்க்கையில், நம்ம தொழில் மீது, நம்முடைய வீட்டின் மீது, நம்முடைய சபையின் மீது ஆசீர்வாதத்தையோ சாபத்தையோ கொண்டு வருகிற ஒரு அவயம்தான் நாவாய் இருக்கிறது. நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அப்போ ரெண்டு விஷயமும் அதால் செய்ய முடியும். சொல்லுங்க, அதனாலேயே. எதனால? நாவினாலே. நாவினால தான் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அதே நாவினால தான் மனுஷனை சபிக்கிறோம். மனுஷனை சபிக்க முடியுமா? இந்த நாவை வச்சு தான் தேவனை துதிக்கிறோம், இந்த நாவை வச்சு தான் மனுஷனை சபிக்கிறோம். அப்போ நாவில் ரெண்டு காரியம் நடக்குது. துதிக்கிறது இங்கே தான் இருக்குது, சபிக்கிறது இங்கே தான் இருக்குது. ஆசீர்வாதம் இங்கே தான் இருக்குது, சாபம் இங்கே தான் இருக்குது. வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுது பாருங்க, என் சகோதரரே இப்படி இருக்கல் ஆகாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ரெண்டையும் பண்ணக்கூடாது. ஒன்றை கான்ஸ்டண்ட்டாக பண்ணணும்,
நீங்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் கட்டவிழ்த்து விட வேண்டும். உங்கள் நாவில் நீங்கள் என்ன பேசணும்? பிளஸ்ஸிங்கை மாத்திரம்தான் பேசணும். உங்கள் நாவிலிருந்து துதி மாத்திரம்தான் வரணுமே தவிர சபித்தல் வரக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுது. சபிக்க முடியும். நான் சொல்லுகிறேன் பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் தான் விசுவாசியின் மீது அல்லது ஒரு பெற்றோர் தன் பிள்ளையின் மீது கடவுளோட வார்த்தையை சொல்ல சொல்ல அவங்க எம்பவர் ஆகுறாங்க. ஆமென். நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையின் மூலமாக தான் அவங்க தங்கள் எதிர்காலத்தை பார்க்கிறார்கள். எனக்கு ஒரு ஊழியக்காரன் வந்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்களேன், நீங்கள் நல்லா ஊழியம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் அந்த வார்த்தையின் வழியாக என் எதிர்காலத்தை பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீ எல்லாம் என்னத்தை ஊழியம் பண்ணி அப்படின்னு சொன்னால் அது வழியாகவும் நான் பார்க்குறேன். அதுவும் என்ன செய்யுது, என்ன பாதிக்குது. நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அல்லது நாம் மற்றவங்க மீது சொல்லுகிற வார்த்தைகள் மூலமாக நாம் நம்முடைய வருங்காலத்தை பார்க்க முடியும். ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற வார்த்தையின் வழியாக தான் உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, வருங்காரியங்களை எதிர்காலத்தை பார்க்குறாங்க. அதை வச்சு நம்ம பில்ட் பண்ண முடியும் வாழ்க்கையை. சபைக்கு வாரம் வாரம் வர்றோம், கத்திர வார்த்தையை பேச 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 நான் சொன்னேன் அடிக்கடி, நான் போன சபையில் பாஸ்டருங்க சொன்ன வார்த்தை வந்து, நான் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள் மீது ஏறி வர பண்ணுவேன். அந்த வார்த்தையின் வழியாக நான் எதிர்காலத்தை பார்த்தேன். இந்த நாவை கொண்டு என் வாழ்க்கையவோ அல்லது மற்றவங்க வாழ்க்கையவோ என் பிள்ளைகள் வாழ்க்கையவோ நான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கவும் முடியும், சபிக்கவும் முடியும். வேதம் சொல்லுது, ரெண்டையும் செய்யாதீங்க, ஒன்றே ஒன்று செய்யுங்க, ஒன்லி பிளஸ்ஸிங். என்ன செய்யுங்க? தொடர்ந்து என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்க மாத்திரம் செய்யுங்கள். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்ன செய்யாதீங்க, அதை பார்க்காதீங்க, ஆசீர்வாதத்தின் வார்த்தையை மாத்திரம் செய்யுங்க, சொல்லுங்க அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. சரி, அதை குறித்து சில காரியங்கள் நாம் பார்ப்போம். தேவன் எப்படி ஆசீர்வதிக்காருன்னு பாருங்களேன். ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, வாசிங்க சத்தமாக எல்லாரும், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆணையும் பெண்ணையும் உண்டாக்குறாரு, மனுஷங்களை உண்டாக்குறாரு, ஒரு குடும்பத்தை உண்டாக்குறாரு. உண்டாக்கி முடித்த பிறகு பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி அப்படி சொல்லிட்டு ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தையை அனுப்புகிறார். நீங்கள் பலுகி பெருகி, ஆங்கிலத்தில் பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, கனி கொடுக்கிறவனாயிரு. முதல் வார்த்தை அதான், கனி கொடுக்கிறவனாயிரு. இப்படி சொல்லலை, நீ என்னத்தை செய்ய போற அப்படின்னு பேசல. என்ன சொல்றாரு? கனி கொடுன்றார். பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, கனி கொடுத்து பெருகு இயேசு நாமத்தினால. அந்த வார்த்தையை அனுப்புறாரு. அப்போ தேவனை எப்படி பிளஸ் பண்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லி ஆசீர்வதித்தார். எல்லாம் சொல்லுங்க, சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒருத்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? சொல்லி ஆசீர்வதிக்க முடியும், சொல்லி சபிக்கவும் முடியும். எப்படி ஆசீர்வதிக்கலாம்? சொல்லி ஆசீர்வதிக்கலாம் இல்லையா? அங்கே போங்களேன், லூக்கா 10:5 எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சொன்னால் என்ன செய்யும்? வரும். இயேசு சொல்லுவார், அது எப்படி வரும்னு கேட்டால், ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாவென்று முதலாவது சொல்லுங்கள். சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. அடுத்த உடனே அங்கே போட்டிருக்குது, சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அதில் முதல் முற்போக்கான விஷயத்தை பார்ப்போம். நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். ஆமென். நீங்கள் கூறின சமாதானம். இப்போ நான் சொல்கிறேன், ஐஸ்வர்யம் உண்டாவதாக. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க? ஆமென். அப்படின்னா நான் கூறின ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் தங்கும் இயேசு நாமத்தினால். சுகம் உண்டாவதாக. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க? ஆமென். நான் சொல்கிறேன், நான் சொன்ன சுகம் உங்களிடத்தில் தங்கும். ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு உண்டாவதாக.
நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. நான் சொன்ன ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கும் இயேசு நாமத்தினால். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷங்கள் உண்டுன்னு போட்டிருக்குது. நீதிமானுடைய சிரசில் ஆசீர்வாதங்கள் தங்குன்னு போட்டிருக்கு. அப்போ இயேசு அப்படி தான் சொல்கிறார். ஆசீர்வாதமோ சமாதானமோ ஐஸ்வர்யமோ சுகமோ வரணும் அப்படின்னா சொல்லுங்கள், கூறுங்கள். நீங்கள் சொன்ன, நீங்கள் கூறின அந்த சமாதானம் என்ன செய்யும்? அங்கே தங்கும். சமாதானம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஷாலோம், சமாதானம். சமாதானம் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அது வந்து எல்லாம் பின்னாடி வந்துடும் பாருங்க. ஆமென். அது எப்படி வருதுன்னு கேட்டால், நமக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை இயேசு மேல் வந்தது. ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை சம்பாரிச்சு, இப்போ நீ ஒன்று பண்ணுப்பா, உன் வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ ஒரு வீட்டுக்கு ஆத்துமாதாயம் பண்ண போறீங்க, யாரோ சந்திக்க போறீங்க, காலை வச்சவனே சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு வந்தது. ஆமென். ஒரு விசுவாசி வீட்டுக்கு போறீங்க, உறவினர் வீட்டுக்கு போறீங்க, ஏன் உங்க வீட்டுக்குள்ளே காலை வைக்கிறீங்க? மற்றவங்கள விட்டுருவோம். முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே காலை வைக்கும் போது சொல்லணும், இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. நான் சொல்றேன், நீங்க கூறின சமாதானம் அங்கே தங்கும். சொல்லுங்க, என் வீட்டிலே சமாதானம் தங்கும். என் வீட்டிலே சுகமும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் தங்கும். தங்கும். இப்படிதான் ஆசீர்வதிக்கிறார் இயேசு. அங்க போவோம். மார்க் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 20ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அத்தி மரத்தை எப்படி சபிச்சாரு? நல்லாவே இருக்க மாட்டேன் நீ, அப்படியா சொன்னாரு? அப்படிலாம் சொல்லலை. அவர் வந்து இன்னும் சொல்ல போனா, நீ வேரோடு பட்டு போன்னு கூட என்ன செய்யலை, சொல்லலை. உன்னை நான் சபிக்கிறேனாக்கும் அப்படின்னு சொல்லலை. எப்படி சபிச்சாரு? அங்கே மேலே வாசிங்க, 14ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, என்னது? அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். கீழே பேதுரு சொன்ன மாதிரி ஒண்ணுமே நடக்கல. பேதுரு சொல்றாரு, ரபி, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று, அதுவும் வேரோடு பட்டு போயிற்று. ஆனா இயேசு வந்து என்ன செய்யல? சபிக்கவும் செய்யல, வேரோடு பட்டு போகணும்னு சொல்லல, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார், இது முதற்கொண்டு ஒருவனும் ஒரு கால் இடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன். ஆனா அது ஒரு எதிர்மறையான வார்த்தை. இனிமேல் இதெல்லாம் நடக்காது, இனிமேல் இதெல்லாம் வருமானு சந்தேகமா இருக்குது, இது பெருகாது, இனி மேலே வருமானு தெரியல, சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் சாதாரணமாக சொல்கிறாரு, இது முதற்கொண்டு ஒருவனும் ஒரு கால் இடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன். அப்படின்னா அது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரத்தை என்ன செய்யுது? வேரோடு பட்டு போகும்படி செய்கிறது. எதுன்னு கேட்டால், அவர் பேசின எதிர்மறையான வார்த்தை. சபிக்கிறதுனா நேரடியாக பார்த்து என்ன செய்ய வேண்டியதில்லை, சபிக்கணும் அவசியம் இல்லை. செய்வனை செய்வனை கூப்பிட்டு வந்து அப்படிலாம் செய்யணும் அவசியம் இல்லை. சபிக்கிறதுனா இயேசு அந்த அத்தி மரத்தை பார்த்து பேசினார், சொன்னார், அதை சீசர்கள் கேட்டார்கள். அப்போ ஒன்றை சபிக்கணும்னு சொன்னால் வேற ஒன்றும் செய்ய வேணாம், அதை பார்த்து எதிர்மறையான வார்த்தை சொன்னால் போதும், என்ன செஞ்சிடும்? சபிச்சு. சொல்கிறே ஆக மாட்டேதே பாஸ்டர், சொல்லிக்கிட்டே இருந்தால் ஆயிரும். அப்போ இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, ஒரு வீட்டை எப்படி பிளஸ் பண்ணுறதுன்னு கேட்டால், இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதா என்று சொல்லுங்கள். ஒரு மரத்தை எப்படி சபிக்கிறதுன்னு கேட்டால், அதை பார்த்து எதிர்மறையான வார்த்தையை சொல்லுங்கள். உங்கள் நாவுனால நீங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க முடியும், சபிக்கவும் முடியும். உங்கள் நாவுனால நீங்கள் உங்களையும் மற்றவர்களையும் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும், சபிக்க முடியும். அதாவது உங்கள் நாவினாலே பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையினால ஒருத்தரை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும், உங்கள் நாவினாலே வருகிற எதிர்மறையான வார்த்தையினால அவங்கள சபிக்கவும் முடியும். எது முக்கியம்னு கேட்டால், நம்ம நாவிலிருந்து வருகிற வார்த்தை. நான் பேசுறது ரொம்ப முக்கியமா? நான் என்ன வேணா பேசுவேன், என் பிள்ளை நான் திட்டுவேன், இவர் இது கேட்குறாரு.
நான் எப்படி வேணால் திட்டுவேன். இது ஒரு காருன்னு இந்த காரை வேற வச்சுக்கிட்டு இந்த பைக்கு ஒரு எத்துறது எதை பார்த்து பேசினாலும் அது என்ன செய்யும்? கேட்குது. பாருங்கள் பைபிளில் இயேசு சொல்றாரு, கடலை பார்த்து காற்றே இறையாதே கடலே அமைதலாயிருன்றார். இங்கே அத்தி மரத்தை பார்த்து பேசுகிறார். நம்மகிட்டையும் சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யுங்க? காட்டத்தி மரத்தை பார்த்து பேசுங்கன்றார். நம்ம எதை பார்த்து பேசினாலும் அது கேட்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றிற்கும் ரூட்டு எது சோர்ஸ்ன்னு கேட்டால் கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. எல்லாமே எப்படி உண்டாச்சு? சகலமும் வார்த்தையாலே உண்டாயிற்று. எல்லாத்துக்கும் பேரண்ட் சோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா வார்த்தை. அப்போ தேவன் இயேசு ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புறாரு. உன்னை உண்டாக்குனதே எதுன்னு கேட்டால் என்னுடைய வார்த்தை தான். என் வார்த்தையால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் சொன்னா நீ என்ன செய்வ? கேட்ப. ஜுரம் நீங்கும்படி கட்டளை இட்டார். இது யாராவது நம்ம பார்த்துருக்கோமா? ஜுரம் வந்தால் என்ன செய்வோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், டேப்லெட் எடுப்போம். சரி, அவர் என்ன பண்ணார்? ஜுரத்தை பார்த்து பேசுகிறார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ஜுரத்துக்கு நான் பேசினா என்ன செய்யும்? கேட்கும். எல்லாவற்றையும் பார்த்தனே சார் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் எசேக்கியாலை ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வழியாக கொண்டு போயிட்டு அங்கே நடந்து கூட்டு போகிறாரு. உலர்ந்த எலும்புகள் இருக்குது, ட்ரை போன்ஸ். இனிமேல் அது உயிர் அடையுமான்னு கேட்டால் அவர் சொல்லிட்டாரு, ஆண்டவரே உமக்கு தான் தெரியுன்ட்டார். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ என்ன செய்ய? தீர்க்க தரிசனம் உரை. அது மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அது சதையும் தோல் இல்லாமல் எலும்பாகி உலர்ந்த எலும்புகளாகி அது பல வருஷம் ஆகி போச்சு. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து பேச சொல்லாரு. பேசினா அது கேட்கும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். மனுஷங்க மாத்திரம் கிடையாது, எதாக இருந்தாலும் சரி நம்ம பேச என்ன செய்யுது? கேட்குது. கர்த்தர் வார்த்தையை நாம் அதை நோக்கி பேசும்போது அது கண்டிப்பாக என்ன செய்யும்? கேட்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் போகிறீங்க, தென்னை மரத்தில் இளநீ இல்லை, உங்களை யாருக்காவது அதை பார்த்து பேசுகிறேன்னு தோணிக்குமா? நீங்கள் தென்னை மரத்தை பார்த்து பேசியிருந்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க? லூஸு, பாருங்கள் மரத்தில் இளநீ இல்லையா, மரத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கு லூஸு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அது என்ன செய்யாது? புரியாது. ஆனால் இயேசு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறார் நமக்கு. உன் வாழ்க்கையில் விரும்பத்தகாத காரியத்தை நீ எப்படி சபித்து அப்புறப்படுத்தலாம்? வியாதி நீ என்ன செய்யலாம்? சபிக்கலாம். கடனை சபிக்கலாம். சபிக்கிறது எப்படின்னு வேற காமிக்கிறாரு. எதிர்மறையான வார்த்தையை பேசினா அது என்ன செய்யப்பட்டுரும்? சபிக்கப்பட்டுரும் என்று காண்பிக்கிறாரு. அங்கே போவோம், ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:20. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு எதை குறித்து? வருங்காரியங்களை குறித்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். அப்போ நம்ம ஒருத்தரை பிளஸ் பண்ணுறதுக்கு அவங்க யார் என்னன்னு அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கலாம். இன்றைக்கி பிள்ளைகள் வாழ்க்கையில் அல்லது தொழிலோ ஊழியமோ அது வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஈசாக்கு எப்படி பிளஸ் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து தன் பிள்ளைகளாகிய யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். இன்றைக்கி சூழ்நிலை வச்சு என்ன செய்யல? அவன் பேசலை. சில நேரம் பாருங்கள், நம்ம இன்றைக்கி சூழ்நிலை வச்சு பேசிடுறோம். இன்றைக்கி இருக்கிற டெம்பரரியான ஒரு சிச்சுவேஷனை வச்சு அவ்வளோதான் அப்படின்னு செஞ்சிடறோம், பேசிடுறோம். அப்படி பேசக்கூடாது, விசுவாசத்தினால பேசணும். ஆமென். ஈசாக்கு அப்படி தான் செஞ்சார். தன் பிள்ளைகளை பிளஸ் பண்ணும்போது என்ன ஆக போகிறான் யாக்கோபு, என்ன ஆக போகிறான் ஏசா அப்படின்னு என்ன செய்யலை? பேசலை. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். அதை எப்படி நம்ம பார்க்கலாமே. அங்கே போங்க, எப்படி ஆசீர்வதிச்சாரு? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 1 வாசிப்போம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாய் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாய் உன் அம்பார துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அது எனக்காக பிரியமாயிருக்கிற ருசியில பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் வாசிப்போம். நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இங்கே ஒரு தகப்பன் தான் பிள்ளை என்ன செய்கிறாரு? பிளஸ் பண்ண விரும்புகிறாரு. ஆங்கிலத்தில் இப்படியே போட்டிருக்கு பாருங்க. அங்கே போட்டிருக்கு, நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை
ஆசீர்வதிக்கும்னு போட்டிருக்கு. ஆனால் விரிவாக்கப்பட்ட ஆங்கில வேதத்தில் நான் உன் மீது ஆசீர்வாதத்தை சொல்லும்படிக்கு, நான் உன் மீது ஆசீர்வாதத்தை டிக்ளேர் பண்ணும்படி, டிக்ளேர் த பிளெஸ்ஸிங்ஸ்னு போட்டிருக்கு. ஆசீர்வாதத்தை உன் மீது அறிவிக்கும்படிக்கு, ஆசீர்வாதத்தை உன் மீது கூறும்படிக்கு நீ என்ன செய்ய, இதை செய்யின்னு சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும் சம்பவம். இதை ஒரு ஆள் ஒட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஈசாக்கோட ரெபேக்கால் மனைவி ஒரு ரெபேக்கால் ஒட்டு கேட்டுட்டு, அந்த அம்மாவுக்கு என்ன ஆசை, என் பிள்ளை இளையகுமாரன் யாக்கோபு என்ன செய்யப்படணும், ஆசிரிக்கப்படன்னு சொல்லிட்டு அவனை போட்டு ஐடியா கொடுக்குறாங்க. இங்கே வா, நான் சொல்கிற மாதிரி ஒன்று செய், தூரமாலாம் போகாத, வீட்டுக்கு மேலே இருக்க 2 வெள்ளாட்டு குட்டி எடு, உங்கள் அப்பாவுக்கு எப்படி சமைக்கணும் எனக்கு நல்லா தெரியும், ஆச்சி மசாலா சக்தி மசாலாம் போட்டு ஒரு மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்றேன். அவர் ஏமாந்துருவார், போய் இது வனத்தில் போய் இப்படி சொந்தக்க நினச்சிடுவார். அதனால் அது மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. ஏசா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் கேட்டேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்குன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு. 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே, வாசியுங்கள், கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் கேட்டேன். ஆங்கிலத்தை போட்டிருக்கு, இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை பிளஸ் பண்ண போறாரு, கர்த்தருக்கு முன்பாக உன்னை பிளஸ் பண்ண போறாரு. ஈசாக்கும் சும்மா நினைக்கல, பிளஸ் பண்றதை பத்தி சாதாரணமாக எடுத்துக்கல. ரெபேக்கால் என்ன நினைக்கல, சும்மா நினைக்கல, அவர் பண்ணா பண்ணிட்டு போறாரு. அப்புறம் நீ வந்து பிளஸ் பண்ணிக்க, வாங்கிக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலை. ரொம்ப சீரியஸான விஷயமா தெரியுது. உடனே இதை இப்படி செய்வோம் அப்படி சொன்ன உடனே யாக்கோபு வந்து யோசிக்கிறான். உன் தகப்பன் தாம் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றால், நீ போகணும், நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. திரும்ப திரும்ப அங்கே வர்ற வார்த்தையில் என்னது, ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு அப்படின்னு. அதுக்கு யாக்கோபு சொல்கிறான், வாசிங்க. அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காலை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். முழு எதிர்ப்பான் போல தெரியுது, மெழு கணக்கா. சரியா? ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வானே என்றான். ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு. நீ சொல்ற, நான் போய் கேட்டு அவருக்குமா நின்று அவர் பாப்பான்னு கூட்டு தடவி பார்த்துட்டு பையன் வந்து ஏமாத்திரான், மறுபடியும் வந்துட்டான் யாக்கோபுன்னு. என்மேல் ஆசீர்வாதத்தை சொல்லாம சாபத்தை சொல்லிட்டான், என்ன பண்றது, என் மேல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே. அம்மா இந்த ஐடியா வேணாம், ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னவுடனே அவங்க அம்மா பாருங்க எம்புட்டு பாசம். வாசிங்க. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். ஆத்தாடி, அன்னை ஒரு ஆலயம். சரியா? என்னது, ஓ மேல வர சாபம் ஏன் மேல வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளிடத்தில் கொண்டு வா என்றான். பாருங்க, அப்படி ரொம்ப பாசத்தை சொல்றாங்க. அப்படிலாம் சொல்ல வேண்டாம், அப்படி சொல்லவும் கூடாது. நமக்காக ஒருத்தர் சொல்லிட்டாரு, சிலுவையில் இயேசு சொன்னார், ஓ மேல வர வேண்டிய சாபம் என் மேல் வரட்டும், என் ஆசீர்வாதம் ஓ மேல வரட்டும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். அவன் வனத்துக்கு போயிட்டான் பிடிக்கிறதுக்காக, வேட்டையாடி. இவன் பக்கத்தில் என்ன பண்ணான், வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சி சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டான். அங்கே வாசிப்போம், அங்கே போட்டிருக்கு பாருங்களேன். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடி செய்தேன், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி. மறுபடியும் நான் அதுக்காக தான் அதை வாசிக்கிறேன். ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாக எப்படி அகப்பட்டது என்றான். என்ன இப்போ தான் போன அதுக்குள்ளே வந்துட்ட. நம்மால் பாருங்க, அது சொல்றாரு, அவன் உம்முடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நேட பண்ணினார். பண்ணுற மாஸ்டர் பிளானில் யாரையும் சேர்த்துக்கிட்டாச்சு, கர்த்தரையும் சேர்த்துக்கிட்டாச்சு. கர்த்தர் தான் வாக்கி பண்ணாருப்பா, பரவாயில்ல, அப்போ நடந்திருக்கும், கவலைப்படாது. ரைட்டு, வா இப்போ சரி ஒன்று பண்ணுவோம். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாய் ஏசாதானா அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். என்னமோ பெரிய இதை கொடுக்க போகிற மாதிரி, சொத்தை எழுதி சொத்து பத்திரத்தை எழுதி கொடுக்குற மாதிரி ரொம்ப பில்டப்பாக இருக்குல்ல. என்ன செய்ய போகிறான்னா, ப்ளஸ் பண்ண போகிறாருங்க, அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அவர் செக் பண்ணிட்டாரு, நீ ஏசாதானா பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா, வாசிப்போம் 22. யாக்கோபு தன் தகப்பனா ஈசாக் கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கையில் என்று சொல்லி. என்னடா இது,
பேச்சு யாக்கோபா இருக்குது, ஆனால் உடம்பை தொட்டு பார்த்தா ஏசாவின் கை மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, வாசிப்போம். அவனுடைய கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளலான இருந்தபடினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாய் ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். அப்புறம் சாப்பிட்றான். வாசிப்போம் 27 வாசிங்க. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. வாசிப்போம் எல்லாரும். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. எல்லாம் கையெழுத்தி சொல்லுங்க பார்ப்போம். தேவன் எனக்கு என் பிள்ளைகளுக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ப்ராஸ்பரஸான ஒரு ஆசீர்வாதத்தை செய்கிறாரு, சொல்லுகிறாரு. கஷ்டமே இல்லை பாருங்க. வானத்து பனி தயவு அங்கிருந்து சப்ளை பண்ணப்படுது. பூமியின் கொழுமை மிகுந்த தானியம் திராட்சரசத்தை தந்தருள்வாராக. 29 ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் பிள்ளை எங்கே போனாலும் தலையாக இருக்க விரும்புகிறீங்க? லீடராக இருக்கணும் பாருங்கள், மேலே தான் இருக்கணும். அப்படி தான் கர்த்தர் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆளுகை செய்கிற அளக்கவர். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானனாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அப்போ எப்படி பிளஸ் பண்ணுறோம் பிள்ளைகளை? சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கிறணும். எப்படி சபிக்கிறோம்? சொல்லி தான் சபிக்கிறோம், சொல்லி தான் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம், எதிர்மறையான வார்த்தையை பேசி சபிக்கிறோம். அவர் ரொம்ப கவனம். சொல்லி ஆசீர்வதித்தான். இந்த வேதம் முழுவதும் நான் சொல்கிறேன், நிறைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்போ நீங்கள் நல்ல வார்த்தையை, ஆசீர்வாதத்தின் வார்த்தையை எடுத்து என்ன செய்யலாம்? சொல்லலாம் இல்லையா? ஒரு நாள் சொல்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் சொல்லணும் இல்லையா? அப்போ தாராளமாக என்ன செய்யுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை உங்கள் பிள்ளை மீது என்ன செய்யுங்க? சொல்லுங்கள். முன்கூட்டியே சொல்ல ஆரம்பிங்க. டிக்ளேர் பண்ணுங்க. எழுத்தின்படியே நடக்கும். சரியா? இப்போ யார் வருவா? அடுத்து ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது சமூகத்தோடு நினைச்சிட்டான், போயிட்டான். ஏசா வேட்டையாடி வந்துட்டான்னு பார்க்குறோம். அப்போ வாசிப்போம் 31 வசனம். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாரா என்றான். யார் சொல்கிறா? ஏசா சொல்கிறான். நம்மால் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அவன் தகப்பனா ஈசாக்கு, நீ யார்? யாரா நீ? நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த குமாரனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ யாரு? அவன் யாரு? நீ வரும் முன்னே அவ எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். எத்தனை பேர் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? ஒருவேளை உங்கள் தாயின் தகப்பனோட உங்களை நீங்கள் பிளஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு யாரும் இல்லை பாஸ்டர், அந்த மாதிரி தாயும் இல்லை தகப்பனும் இல்லை என்னை பிளஸ் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிச்சிருக்கார் மகளே. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, ஈசாக்கு சொல்கிறான், ஏசா நீ வரதுக்கு முன்பாக அவன் என்ன பண்ணேன்? சாப்பிட்டு திருப்தியாகி அவன் ஆசீர்வதிச்சேன். அவன் எப்படி இருப்பான்? ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். அதை மாற்ற முடியாது. அவன் தான் உனக்கு எஜமான், நீ தான் அவனை வணங்கணும். அவனை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான், அவன் ஆஸ்வதிக்கிறவன் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் அவனுக்கு வானத்து பணியை கொடுப்பாரு, தேசத்தின் கொழுமையை கொடுப்பாரு, மிகுந்த தானியத்தை கொடுப்பாரு. சொன்னபடி ஆயிரும். அப்படி ஆயிடுச்சு, அதை மாற்ற முடியாது. அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். அவன் அழுகிறான். வாசிங்க, என்னமோ சொத்துல கையெழுத்து போட்ட மாதிரி, எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டீங்களப்பான்ற மாதிரி. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனக்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே
என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். உங்க மீது, உங்க வாழ்க்கையின் மீது, உங்க வீட்டின் மீது, உங்க சபையின் மீது, உங்க பிள்ளையின் மீது நீங்க ஆசீர்வாத வார்த்தைகளை சொன்னீங்கன்னா அங்க போட்டிருக்கு, அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். திரும்ப அழுகுறான். அந்த பையன் சேஸ்திர பாகத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், இந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். கேட்குறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட வைக்கவில்லையா? 37 வாசிப்போம். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதித்திரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானனாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன்? இதில் இந்த சம்பவத்தில் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த பிளஸ்ஸிங்கையும் பிளஸ்ஸிங் சொல்லப்படுகிற அந்த முறைமையும் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, கனமாக என்றாங்க. அது ஈசாக்கா இருக்கட்டும், ஈசாக்கு வந்து ஆமாம் கர்த்தர் பார்த்துக்குருவாராக்கும் அப்படின்னு சும்மா இல்லை. ரெபேக்காள், இந்த மனுஷனுக்கு வேறு வேலை இல்லை, சாப்பிட எப்போ பார்த்தாலும் வனத்தில் போய் சாப்பிடணும் இருக்குது, அவர் சும்மா இல்லை. யாக்கோபும், அடப்போமா அவர் போனால் நடந்துருமாக்கும், விடு, இதுக்கு ஒரு திட்டம் வேறு போட்டு ரோமத்தெல்லாம் போட்டுக்கிட்டு அவன். ஏசாவும், இவருக்கு வேறு வேலை இல்லை, நான் வனத்துக்கு போகிறேன்ட்டு அவன் என்ன செய்யலை, யாருமே என்ன செய்யலை, அப்படி சொல்லலை. ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபு, ஏசா 4 பேருக்கு நல்லா தெரியுது, தகப்பன் எழுந்திருத்து பிளஸ் பண்ணாருன்னா பிளஸ்ஸிங் வந்துடும். அவங்க எல்லாருக்குமே தங்களோட வார்த்தையின் வல்லமை செஞ்சிருக்கு, தெரிந்திருக்கிறது. அந்த பிளஸ்ஸிங் எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால், பிளஸ்ஸிங் எப்படிங்க சொன்னார், யாரா சொல்லுங்க பார்ப்போம். ஈசாக்கு யாக்கோபு மீது எப்படி பிளஸ்ஸிங் கொடுத்தாரு, சூட்கேஸை கொடுத்தாரா? என்னங்க சொன்னாரு? ஒண்ணுமே இல்லைங்க, வார்த்தை, ஆசீர்வாதத்தின் வார்த்தையை சொன்னாருங்க. ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். எப்படி? பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, வேலை பார்க்குற இடத்துல தலைவனா இருப்பான், நான் சொல்றேன், சொல்லுங்க. நேர பார்த்து சொல்ல வெக்கமா இருந்தா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள் மீது ஏறி வர பண்ணுவார். எப்படி சொல்லுங்க? பை ஃபெய்த் சொல்லுங்க. கர்த்தர் சொப்பனத்தை தோண்டி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசத்தில் சொல்லுங்க. பாஸ்டர் மார்க் கம்மியா எடுக்கிறான், இந்த படிப்புக்கெல்லாம் வேலை கிடைக்குமா, இது அது இது எதையோ சொல்லாதீங்க. பை ஃபெய்த் சொல்லுங்க, விசுவாசத்தில் சொல்லுங்க. அதை நிறைவேற்றது கர்த்தர். அதுக்கு சூழ்நிலை அவர் உண்டாக்கி தருவார் பாருங்க. இல்லாத வேலையை தேவன் உருவாக்கி தருவார் தெரியுமா? இல்லாத பதவியை, இல்லாத பொறுப்பை கர்த்தர் உருவாக்கி தலையாக்குவார். ஆமென். கர்த்தரால் செய்ய முடியும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்க, நல்ல வசனமாக கண்டுபிடிங்க. எத்தனை பேர் தனிப்பட்ட விதத்தில் வேதத்தை வாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரா? அதில் முக்கியமான வார்த்தை ஆண்டு உங்கள்கிட்ட சொல்லுவார். என் பிள்ளையை குறித்து என்ன ஆண்டவரே, விசாரிங்க ஆண்டவர்கிட்ட. அதுக்குரிய வார்த்தையை தாங்க ஆண்டவரே, வாங்குங்க. அந்த வார்த்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். ஆதியாகமும் 48 எடுத்துட்டீங்களா? அங்கே வந்து ஈசாக்கு தன் பிள்ளைகள் 2 பேரை ஆசீர்வதித்தான். எத்தனை பேரை? யார் யாரை? யாக்கோபையும் ஏசாவையும். சரியா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபு என்ன பண்ணுறான், தன் பேர பிள்ளைகள் பிளஸ் பண்ணுறாங்க. யாரை? யோசேப்புடைய பிள்ளைகள் 2 பேரை பிளஸ் பண்ணுறான். அங்கே வாசிப்போமே, 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து, யாரை? யோசேப்புக்கு 2 பிள்ளை, எப்ராயிம், மனாசே. எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும், மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். இப்போ ஒரு பிளான் பண்ணி பண்ணுறான். மூத்தவன் யாரு? மனாசே. அப்போ அப்பாவோட வலது கை யாருக்கு மேலே இருக்கணும்? மனாசே மேலே இருக்கணும். இவனே கையை வச்சு, நீ அங்கிட்டு போடா, நீ இங்கிட்டு போடா அப்படின்னு தள்ளி விடுறாங்க. 2 பேர் குட்டி பையலாக இருக்காங்க. வாசிப்போமே, அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும், மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். மனமறிய, தே நோ சம்திங். நான் வந்து ஒரு காரியத்துக்காக ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். கர்த்தர் வந்து எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். சரியா? ஆனால் என்ன சொல்ல வரேன், இவங்க எந்த அளவுக்கு நாங்கள் சொல்ல போகிற வார்த்தையை வார்த்தையினால தான் பிளஸ் பண்ண போகிறோம், நாங்கள் சொன்னால் அப்படியே ஆகும் என்பதை நம்புகிறாங்கன்னு பாருங்க. அருமையானவர்களே, உங்கள் வீட்டில் 3 சகோதரர்லாம் 3 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளோ கவனம் பாருங்கள். தொடர்ந்து வாசிப்போம். எங்கே வாசிப்போம்? 17 வாசிங்க. 17.
தகப்பன் தன் வலதுகையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியினால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலதுகையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, அது எனக்கு தெரியும். வாசிப்போம். இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். சும்மா விளையாடலைங்க, இன்னும் கவலைப்படாதப்பா. இவனும் பெருகுவான், ஆனால் இவன் தம்பி இவனை விட பெருகுவான், இவனிலும் அதிகமாய் பெருகுவான். பிரைஸ் தி லார்ட். சரி, நம்ம இதை எதற்காக வாசித்தோம்? சும்மா தானே ப்ளஸ் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் 2 பிள்ளைகளையும் ப்ளஸ் பண்ணலாம். ஆமென். அங்கே போயிடும். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து முடிப்போம். என்னாகும் 22ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகும் 22:6 வாசிப்போம். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் போதும். யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, மோவாபிய ராஜாவுடைய பாலாக் தீர்க்கதரிசியாகிய பீலேயாமின் இடத்துல சொல்லி அனுப்புகிறான் இந்த வார்த்தையை. அவர்கள் யாரை குறிக்குது? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வர்றாங்க, மோவாப் தேசத்துக்கு வர போகிறாங்க. கண்டிப்பாக என்ன செய்வாங்க? ஜெயிச்சிருவாங்க. அதனால் என்ன செய்யணும்? ஒரு திட்டம் போடுறான். அது என்னென்னு வாசிப்போமே. அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். அவர் எண்ணிலும் பலவான்கள் ஜெயிச்சிருவானுங்க. ஆனால் ஒன்று செய்வோம், நான் அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமையும் சாபத்தின் வல்லமையும் அறிஞ்சிருக்கிறேன். இப்போ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் மீது என்ன வரணும்? சாபம் வரணும். எப்படி வர வைக்கிறதுன்னு கேட்டால், நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். அங்கே வாசிப்போம். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும், அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். நீ ஒருவேளை வந்து அவங்கள சபிச்சனா பாருங்க, சாபம் வந்தால் ஜெயிக்கவே முடியாது, ஆனால் ஆசீர்வாதம் வந்தால் ஜெயிக்கிறத தடுக்க முடியாது. ஆமென். சாபம்ன்றது ஒரு வல்லமை, ஆசீர்வாதம்ன்றது ஒரு வல்லமை. அப்போ நீ வந்து ஒன்று பண்ணு. அவன் நம்புகிறான், இவன் மேலே சாபத்தை சொன்னால் சாபம் வந்தால் அவன் தோற்று போயிடுவான், ஆசீர்வாதத்தை சொன்னால் ஜெயிச்சிருவான். நீங்கள் எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை சொல்ல போகிறீங்க? காத்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா? கர்த்தர் வந்து சொல்லுவார்னு பிள்ளையை பார்த்து சொல்லுங்கள். மிகுந்த தானியத்தையும் பூமியின் கொழுமையையும் வானத்து பனியையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறேன், உண்மைதான், ஆனால் கர்த்தர் உனக்கு தருவாராக. ஆமென். எல்லாரும் உன்னை நம்புகிறாங்க. இந்த மோவாப் ராஜா அவன் உன்னை நம்புகிறான். ஏய், வந்து சபிச்சு விட்டு போ. எப்படி சபிக்க போகிற? வந்து சொல்லு, பேசு, சாபத்தின் வார்த்தையை சொல்லுன்னு சொன்னேன். வர்றான். அன்றைக்கி நைட்டு பாருங்கள், பைபிள் போட்டிருக்கு, தேவன் பீலேயாம் வீட்டிற்கு வந்துன்னு பார்க்குறோம். கர்த்தர் எங்கே வந்துட்டார்? அந்த ஜனங்களுக்கு தெரியலை செய்வனே பிள்ளி சூனியம் வைக்க போகிறாங்கன்னு, சரியா? ஆனால் கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. கர்த்தர் யார் வீட்டுக்கு வந்துட்டா? இந்த செய்வனை வைக்கிற வீட்டுக்கே வந்துட்டார். தம்பிங்க வா, என்னவா, யார் ஆள் வந்திருக்கா? மோவாப் ராஜா வீட்டிலேருந்து யாரும் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? ஆமாம், இந்த மாதிரி சொன்னால் நீர் வந்து எனக்கா அவர்களை சபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு ஜனங்கள் வர்றாங்களாம். அப்படியா? நீ என்ன செய்யாத, போக வேண்டாம், நீ போக வேண்டாம், அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அருமையான இந்த காலவேல இந்த நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்லுவார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் என்ன பார்த்து அப்படி சொல்லல, இவங்க என்ன பார்த்து இப்படி சொல்லலை, எங்க தேவனே சொல்லுவார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் நம்புறாரு பாருங்க. சபிக்க போகாத, அவங்க மேலே சாபத்தை செய்யாத, சொல்லாத அப்படியும் விடலை. அவரும் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. பாலாக்கா இருக்கட்டும், பீலேயாமா இருக்கட்டும், கர்த்தரா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஏசாவா இருக்கட்டும், ரெபேக்கா, எல்லாருக்குமே ஒரு நல்லா தெரியுது, வாயை திறந்து வார்த்தையை சொன்னா, நேர்மறையான வார்த்தை, கர்த்தர் வார்த்தை சொன்னா ஆசீர்வாதம் வரும், தங்கும். எதிர்மறையான வார்த்தை சொன்னா என்ன செஞ்சிடும்? சாபம் வந்துடும். எல்லாருமே நம்புறாங்க. ஒரு நாளும் உங்கள் வேலையை பற்றி தப்பாக என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. தொழிலை பற்றி குறைவாக பேசாதீங்க. எதையும் குறித்து எதிர்மறை வார்த்தை என்ன செய்ய வேணாம், பேச வேணாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை வர வர விருத்தி அடைய செய்வார். இன்றைக்கி தேவன் கொடுத்ததுக்கு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். பாருங்கள், உங்களுக்கு ஒருத்தவங்க விரோதமாக வர்றாங்க அப்படின்னா அதை தெரிஞ்சு நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். தெரியாமல் செஞ்சாலும் யார் உதவி செய்யணும்? நான் சொல்கிறேன், உதவி செய்வார். ஆமென்.
பிழையாம் வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, பொண்ணுக்கு வெள்ளிக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறான், கர்த்தர் போவேணான்னு சொல்லி என்ன செய்கிறான், போகிறான். கர்த்தர் கழுதையெல்லாம் அனுப்பி தூதெல்லாம் அனுப்பி என்ன செய்ய தடுத்து பார்க்குறாரு. அவன் உள்ளுக்குள்ள வெளியே தான் சொல்கிறானே தவிர உள்ளுக்குள்ள என்ன செய்யலை, கர்த்தர் சொல்கிறத கேட்கல. போகிறான். போனதோடு சரி, திரும்ப வரலாமே. கர்த்தர் வேணான்னு சொன்னார் இல்லையா, பேசாமல் விட்டுருந்துருக்கலாம். கர்த்தர் சில காரியங்களை, ஒரு சில விஷயத்தை ரொம்ப திட்டமாக உங்கள் வாழ்க்கையில் வேணான்னு சொன்னார்னா நீங்கள் என்ன செய்யணும், வேண்டாம். வாழ்க்கையில் தேவ சத்தம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் வந்து ரொம்ப திட்டமாக சொல்கிறார், வேண்டாம் உனக்கு இது அப்படின்னா அது எனக்கு வேண்டாம். ஏன் கவனிங்க, சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் உண்டான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். கர்த்தர் உனக்கு இந்த விருட்சத்தின் கனி வேண்டான்னு என்ன செஞ்சிருந்தாரு, விளக்கி வச்சிருந்தாரு. கர்த்தர் விளக்குனதை இவன் போய் புசிச்சான், எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. கர்த்தர் எனக்கு ஒன்று வேணான்னு விளக்குனார்னா அது வேண்டாம். அது நாள் படப்பட நம்ம கற்றுக்குருவோம் பாருங்க. கர்த்தர் வேண்டான்னு சொல்றது எனக்கு வேண்டாம். இல்லாண்டவரே பயங்கரமாக பண்ணிடலாம், இதை நம்ம பண்ணோம்னா நிறைய ஆத்துமாதாயம் பண்ண, இதை பண்ணால் நம்ம வந்து ஆலயத்துக்கு நிறையா கொடுத்துடலாம், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் ஏன்னும். ஆனால் கர்த்தர் வந்து அனந்த ஞானமுள்ள தேவன், எல்லா காலங்களும் அறிந்த கர்த்தர். அவரிடத்துலேருந்து திட்டமாக ஒரு சத்தம், இந்த ஆட்களோட பழக்கம் வேண்டாம், இவங்களோட ஐக்கியம் வேண்டாம், இவங்களை விட்டு பிரிஞ்சிரு வேண்டாம் அப்படின்னு எதையோ ஒன்றை வேண்டான்னு சொன்னார்னா அவங்க வேண்டாம். இவன் வேண்டான்னு சொல்லி என்ன செய்யறான், போகிறான். சரி இவனை தடுக்க முடியல தொலைஞ்சின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சரி போகிற, ஆனால் அங்கே போய் நான் சொல்கிறதா நீ என்ன செய்யணும் சொல்லணும். 3 கொடுமுடி. அந்த 3 கொடுமுடி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பாகாலுடைய மேடு, இன்னொன்று பிஸ்காவின் கொடுமுடி, அதுக்கப்புறம் பேயோரின் கொடுமுடி. வேற ஒன்றும் மலை உச்சி. மலை உச்சியில் போய் பலியை செலுத்தி சாபத்தை சொல்லணுவேன். எல்லாத்தையும் ரெடியாக இருக்கிறான், பலியெல்லாம் செலுத்தியாச்சு, ரத்தம் சிந்தப்பட்டாச்சு, ரத்தம் சிந்தப்பட்டாச்சு. இப்போ சொல்ல போகிறான், சொல்ல வாயை திறக்கிறான். வாசிப்போம் அந்த இடத்துல. என்னாகும் 23:7. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, போதும் என்ன செய்ய போகிறான், இப்போ சபிக்க போகிறான். சபிக்கணும்னு வாய் என்ன செய்கிறான், அது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதமாக மாற்றுறாரு. அப்போ சபிக்கிறனால ஆசீர்வாதம் என்னது, பேசுறது தான். வாசிப்போம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. எப்படி பேசார் பாருங்க ஆண்டவர். ஒரு ஆள் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டு சாபத்தை கொண்டு வரன்னு காரியத்தை செஞ்சால் அவன் வாயிலிருந்தே வார்த்தை வருது, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. அதோட கர்த்தர் வெறுப்பது இல்லை. ஆமென். தொடர்ந்து வாசிப்போம் வசனத்தை. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். எல்லாரும் மாதிரி செய்ய மாட்டான், யூனிக்கா இருப்பான். சரியா? வாசிப்போம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார், நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். போதும். உடனே பாலாக்கு சொல்றான், அடப்பாவி, சபிக்கிறதுக்காக டிக்கெட் போட்டு கூட்டு வந்தா நீ என்ன பண்ற, ஆசீர்வதிக்கிறையே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர், என் சத்துருக்களை சபிக்கும்படி உண்மை அழைப்பித்தேன், நீ என்ன பண்ண, அவர்களை ஆஸ்வதிக்கவே ஆசீர்வதித்தீர். சரி சகுனம் சரியில்லை, வாஸ்து சரியில்லை, ஒன்று பண்ணுவோம். இது வந்து பாகாலுடைய மேடா இருக்குது, அந்த பக்கம் பிஸ்காவின் குடும்பம் இருக்கு, அங்கே வந்து பாரு, இந்த ஆங்கிளில் பாரு, அவங்கள பார்த்தா ஏதாவது சபிக்கணும் பார்த்து திரும்ப அதே மாதிரி 7 காலை 7 பலிகளை செலுத்தி என்ன பண்ணுறாங்க, திரும்ப வந்து அங்கேருந்து சபிக்க போகிறான். வாசிப்போம் அதை 18வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் மறுபடியும் பாருங்க, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும். வாசிப்போம். நீ என்ன சொல்ற, ஏற்கனவே ப்ளஸ் பண்ணிட்டேன், ப்ளஸ் சபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ திரும்ப நீ என்ன சொல்ற, வாஸ்துவை மாற்றி சகுனத்தை மாற்றி செய்ய சொல்ற. கேட்டுக்க வார்த்தையை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இவன் நினைக்கிறான் டைம் மாறினா கத்தர் மாறிவார் நினைக்கிறான். இல்லை மாற மாட்டாரு. பொய் சொல்ல தேவன் மனசு நல்ல. அவன் சொன்னான் இல்லையா, அவன் ஆசீர்வதித்தேனே, அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். எத்தனை பேர் கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. மனம் மாறுவதே இல்லைங்க.
மனம் மாறுவதே இல்லை. பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. அங்கே போட்டிருக்கு, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணார யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, யாரும் திருப்ப முடியாது. நீர் கொடுப்பீர்னா எவனும் தடுக்க முடியாது கர்த்தாவே. எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை அவர் மேலே இருக்கணும், அவர் நோக்கி முழங்கால் படிக்கணும், அவர் பாதத்தில் உட்காந்து ஜெபிக்கணும், அவர் வார்த்தையை சொல்லணும், அவரை சார்ந்து போகணும், சுய புத்தியை சாரக்கூடாது, முழு நம்பிக்கை அவர் மேலே இருக்கணும். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. சில சொல்கிறாங்க இல்லையா, அவன் சொல்கிறான், அவன் நல்லா பாருங்க, தப்புக்கு செஞ்சிருப்பான், சபிச்சு விட்டுருங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. எப்படி சபிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இல்லை. வாசிப்போம். தேவன் அவரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்தபலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரதமான குறி சொல்வதும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். திரும்ப பிளஸ்ஸிங்காக வருது வாயை திறந்தா. அடிக்கடி சொல்லுங்க, நான் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் கையை வச்சா காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். இந்த பாலாக் பார்க்குறான், அட பாவி, நீ ஆசீர்வதிக்கவும் வேணாம், ஆணியே பிடுங்க வேணாம். அர்த்தம் அதான் போட்டிருக்கு, நீ அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டாம். சபிக்கணும் வாயை திறக்கிற, அது என்னவா ஆயிடுது? ஆசீர்வாதமாக மாறி போயிடுது. சரி, கடைசியாக ஒன்று செய்வோம், இன்னொரு இடத்துக்கு போவோம், அது நல்ல இடமா தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அங்கே இருந்தால் என்ன செய்வோம்? சபிப்போம். பேயோரின் கொடுமுடி, அங்கேயும் 7 பலியை செலுத்துகிறாங்க, 7 காளைகளை 7 ஆட்டுக்கடாக்களை செலுத்துகிறாங்க. ரத்தம் சிந்தப்படுது, வார்த்தை பேசப்பட போகுது. இப்போ இந்த சபிக்க வந்தவனுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க, எவனாவது அவனை சபிக்க வந்தானா அவனுக்கு புரிஞ்சிடும் கடைசியாக, இவனை தடுக்க முடியாது. அவனே சபிக்க கூட்டுவதனே தெரிஞ்சு புரிஞ்சுக்க வச்சு அவனுக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இனி காரியம் மாறாது, கர்த்தர் இவனை உயர்த்த போகிறார், கர்த்தர் இந்த சபையை கட்டி முடிக்க போகிறார், யாரும் தடுக்க முடியாது, கர்த்தர் வேலையை தரப்போகிறார், இந்த வேலை இவனுக்கு தான், இந்த தொழில் லாபம் வரப்போகுது, யாரும் தடுக்க முடியாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று யாரு? பிலேயாம் கண்டபோது அவன் பயில போட்டிருக்கு, அவன் நிமித்தம் பார்க்க மறுபடியும் போகாமல். மணி 12 ஆச்சா, 1 மணி ஆச்சா, இனி எத்தனை மணிக்கு எந்திரிச்சு சபிக்க போனான்னு என்ன ஆக போகுது? ஆசீர்வாதமாக மாறப்போகுது. வயலில் போட்டிருக்கு. இப்போ 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 பேச ஆரம்பிக்கிறான். வாசிப்போம், அங்கே வாசித்து முடிக்க போகிறாங்க. 24 3ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இது வரைக்கும் கண்ணு முடிஞ்சு, இப்போ கண்ணு திறந்துருச்சு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிற இந்த பிளஸ்ஸிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சபிக்க வந்தவேன்ற நேரத்தில் கடவுளே சொன்ன வார்த்தை இது. சாபத்தை சொல்லணும் வந்த வாயில கர்த்தரே அருளின வார்த்தைகள் இவைகள். அங்கே போட்டிருக்கு, உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்ட விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. நீ கட்ட போகிற வீடு ரொம்ப அழகாக இருக்கும். ஆமென். நல்ல நல்ல டிசைனாக இருக்கும் இயேசு நாமத்தினால. வாசிப்போம். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் பரவி போகிற ஆறு, குளம் குட்டை கிடையாதுங்க, பரவி போகிற ஆறு. தொடர்ந்து வாசிப்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்தபலன் அவர்களுக்கு உண்டு. 2 முறை வருது. 9ஆம் வசனத்து பின்பகுதியில் போட்டிருக்குது, உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். இங்கேயும் பிளஸ்ஸிங்காக வருது. இதெல்லாம் கற்பனை பண்ணணும். எத்தனை கற்பனை பண்ண போகிறீங்க? பரவி போகிற ஆறு, நதியோரத்தில் உள்ள தோட்டங்கள். இப்படி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இதான் என் வாழ்க்கை. ஆமே. நதியோரத்தில் உள்ள தோட்டம், கர்த்தர் நாட்டின சந்தன மரம், வாசனை வீசும். ஆமே. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபமுண்டனாகி கையோடே கைத்தட்டி பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பேன், நீயோ
இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. யாராவது உங்களை சபிக்க முடியுமா? கர்த்தரை விட்டுருவாரா? முடியாது. இதெல்லாம் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அப்போ இதை எடுத்து தானே செய்யணும், சொல்லணும். எனக்கு விரதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு. கடைசியாக அங்கே போவோம். 1 பேதுரு 3:9 வசனத்தை வாசிப்போம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நீங்கள் யாரா? ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்ட நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிங்க. இடத்துல போட்டிருக்கு, ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபியாதிருங்கள் போட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்கு நான் காண்பிக்கிறேன்னா, பிளஸ் பண்ணுறதோ கர்ஸ் பண்ணுறதோ எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. ரோமர் 12:14 போட்டிருக்கு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் போட்டிருக்கு. கர்த்தரும் நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புகிறாரு. நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களை ஆசீர்வதிங்க, என்ன செய்யாதீங்க? சபியாதிருங்கள். கடைசியாக என்னாகமும் 6ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. ஒருத்தர் ஆஸ்வதிக்கணும், என்ன செய்கிறோம்? அவங்கள பார்த்து என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். அந்த வார்த்தை என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். ஆமென். உங்கள் வீட்டை ஆஸ்வதிக்கலாமா? உங்கள் தொழில் ஆஸ்வதிக்கலாமா? உங்கள் வேலையை ஆஸ்வதிக்கலாமா? உங்கள் பேர பிள்ளை ஆஸ்வதிக்கலாமா? உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கலாமா? விசுவாசிகளை ஆஸ்வதிக்கலாமா? சபையை ஆஸ்வதிக்கலாமா? உங்கள் பாஸ்டர் ஆஸ்வதிக்கலாமா? எப்படின்னு கேட்டால் அவங்கள பார்த்து சொல்கிறது. நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆஸ்வதிக்கும் போது சொல்ல வேண்டியதாவது. வாசிக்கிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்படின்னு என்ன செய்ய? சொல்லு. பாருங்க, இந்த வசனத்தை யூதர்கள் இன்றைக்கும் தங்களுடைய பிள்ளைகள் மீது டெய்லி என்ன பண்றாங்களாம்? சொல்லுகிறார்களாம். வாசிப்போம் இப்ப 27. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல். நான் சொன்ன ஆசீர்வாதத்தின் வார்த்தை நீ என்ன செய்ய? சொல்லு. நான் என்ன செய்வேன்? அவர்களை ஆசீர்வதிப்பேன். நீ சொல்லு, நான் ஆசீர்வதிப்பேன்.